இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல கொடியேற்ற அன்னைக்கு குறிப்பாக பல பள்ளிகளில் தினமும் கூட தேசிய உறுதிமொழியை ஒன்று எடுத்துப்பாங்க. நேஷனல் பிளட்ஜ் சொல்லுவாங்க. அப்ப குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்? பிளட்ஜ் சொன்னா அது சத்தியம், சத்திய பிரமாணம். பிளட்ஜ் சொன்னா அந்த பிளட்ஜ் நம்ம மீற முடியும். It's an oath. You are taking an oath. அப்ப நீ ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாய். நீ சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சத்தியத்திலிருந்து நீ என்ன செய்ய முடியாது? ஆமா, மீறி நடக்க முடியாது. இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும்ல குழந்தைக்கு. சத்தியம் என்றால் என்ன, சத்தியம் செய்த பிறகு அந்த சத்தியத்திலிருந்து நம்ம வீழக்கூடாதுன்னு சொல்லி தரணும்ல. அப்ப அந்த வார்த்தை என்ன இருக்காங்க? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்தியா என்னுடைய நாடு. இந்தியா என்னுடைய நாடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தை என்ன? என்னப்பா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. All Indians are my brothers and sisters. இல்லையாமா? அப்படிதானே? இந்தியர்கள் அத்துணை பேரும் என்னுடைய உடன் பிறந்தவர்கள். அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? They are born, என் கூட பிறந்தவங்க. அப்படிதானே அர்த்தம் அதுக்கு? All Indians are my brothers and sisters. என்னுடைய சகோதர சகோதரிகள். அப்படிதானே பொருள்? சகோதர சகோதரர் கூட பிறந்தவங்க. அப்படிதானே? உடனே நக்கலா கேட்க கூடாது. எல்லாரும் பிரதர் சிஸ்டர்னா நான் யாரை கல்யாணம் பண்ணிடுவேன்? சரியா? அம்மா கூட பிறந்த தம்பி அண்ணன் இருப்பாருல்ல, அப்பா கூட பிறந்த அக்கா தங்கை இருக்கும்ல, அப்படி ஒரு உறவு முறை நம்ம ஊர்ல இருக்கா இல்லையா? எனவே ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னா நாம எல்லாரும் உறவினர்கள் என்று பொருள். அது சித்தப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மச்சான், கசின் பிரதர்னு சொல்றோம்ல ஆங்கிலத்துல, கசின் சிஸ்டர்னு சொல்றோம்ல. சோ அது போல கசின்ஸாக இருக்கலாம், அது கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். அது ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லியாச்சு. இது என்ன? இது சத்தியம் தானே? ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சத்தியம் எடுத்துக்கிட்டேன். சத்தியம் எடுத்துக்கிட்ட பிறகு நான் சத்தியத்தை மீற முடியுமா? பிரதர் அண்ட் சிஸ்டரை ஈக்குவலா பார்க்கணுமா இல்ல மேல கீழே பார்க்கணுமா? ஈக்குவலா பார்க்கணும். அப்படிதானே? என்ன கிளாஸ் நீங்க? என்னமா? 9th ஸ்டாண்டர்ட். பேரு? அந்த பிள்ளைக்கு ஒரு புத்தகம் கொடுக்கணுங்க. அப்புறமா வாங்க. குட் ஈவினிங். நான் என்ன கேள்வி கேட்டேன்? இதுக்கா கேட்டேன்? சரியா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னா எல்லா பிரதர்ஸும் ஈக்குவலா இல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்குள்ள இன்இக்வாலிட்டி இருக்குமா? ஈக்குவலா இருக்கணும். அப்படிதானே? எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப ஒன்ஸ் பிரதர்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் இஸ் லோவர் டு மீ ஆர் ஹையர் டு மீ சொல்ல முடியுமா? இல்ல சார். We should not say. This is a pledge. This is a pledge. So once we take a pledge, can we do something against the pledge? No. We can't do. You are clear about that? Yes. You live by your pledge. Yes. இல்லையா? இவங்க 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நான் ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கிறேன். அந்த சத்தியப்பிரமாணம் படி அனைவரையும் நான் சகோதரர்களாகத்தான் பார்ப்பேன். நான் யாரையும் மேலும் கீழுமாக பார்க்க மாட்டேன். அது என்னுடைய வாழ்வியலாக இருக்கும்னு சொல்றாங்க. இதை ஏற்றுக்கொள்கிறோமா? எஸ். அவங்களை கேட்கிறேன். இதை அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. எஸ், நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றாங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நான் கேட்கிறேன். பாருங்க, கைத்தட்டல எத்தனை எண்ணிக்கை குறைவா இருக்கு. நன்றிமா. தேங்க்யூ. நன்றி. இப்போ ஒரு இந்திய அரசமைப்பு சட்டம், நான் எல்லாரும் புத்தகத்தை வாங்கணும். நன்றிமா. எல்லாரும் புத்தகத்தை வாங்கணும், வாசிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அரசமைப்பு சட்டத்துடைய முகப்புரையில இந்தியா என்ற தத்துவம் முன்வைக்கக்கூடிய விழுமியங்களை பத்தி பேசிட்டாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்றாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். எல்லோரும் சுதந்திர மனிதர்கள் என்றால் எல்லோரும் சமமாக இருந்தால் தானே சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். அப்ப எல்லோரும் சமமாக இருந்தால் தானே, சமமாக இருக்கணும்னு சொன்னா எல்லோரும் சகோதரத்துவத்தோடு இருந்தால் தானே சமமா இருக்க முடியும். அப்போ நானும் நீயும் அண்ணன் தம்பின்னு உறவு இல்ல, நானும் நீயும்
அக்கா தங்க உறவு இல்ல, நானும் நீயும் மாமா மச்சான்ற உறவு இல்லைன்னு சொன்னா நான் எப்படி சமமா இருக்க முடியும்? நான் சமமா இல்லாத போது எப்படி சுதந்திரத்தோடு இருக்க முடியும்? எனவே சுதந்திரம் என்பது தனியான ஒரு சொல் அல்ல. லிபர்ட்டி என்றது சாதாரண தனியான ஒரு சொல் அல்ல. லிபர்ட்டி, if you want to enjoy liberty, you need to have equality. If you want to have equality, you need to have fraternity. இது மூன்று ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. எனவே மாணவர்களை கல்வி திட்டத்துல இந்திய அரசமைப்பு சட்டம் எதை எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னா, உங்க மாவட்ட ஆட்சியர் எதை சத்தியப்பிரமாணமா எடுத்துக்கிறாரு, உங்க சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இருக்கிறாரு, எஸ்பி ஐபிஎஸ் ஆபீசர், அவர் சத்தியப்பிரமாணமா எடுத்துக்கிறாரு. எதை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை நான் என்ன செய்கிறேன், நடைமுறைப்படுத்துறேன். அப்படின்னா கல்வி திட்டத்துல அரசமைப்பு சட்டம் எதை எதிர்பார்க்குதுன்னு சொன்னா, மாணவர்களுக்கு அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய விழுமியங்களை கற்றுக் கொடுங்கள், மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு உதவுங்கள். ஏனென்றால் சமூகத்துல வேற விழுமியங்கள் இருக்கு. சமூகத்துல ஒருவனை உயர்ந்த பிறப்பு, ஒருத்தனை தாழ்ந்த பிறப்புன்ற ஒரு விழுமியம் இருக்கு. அந்த விழுமியத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க. ஆமா, ஜாதியா தான் இருக்கும், அது மேல் ஜாதி, இது கீழ் ஜாதி, இது பின் ஜாதி, இது முன் ஜாதின்னு சொல்றாங்க. ஆனா அரசமைப்பு சட்டம் அப்படி கூடாதுன்னு சொல்லுது. அப்போ சமூகத்தில் இருக்கிற விழுமியங்கள் தவறு என்பதை யார் உணரணும்? குழந்தை உணரணும். அப்படின்னு யார் சொல்றாங்க? அரசமைப்பு சட்டம் சொல்லுது. எனவே சமூகத்தில் முன்வைக்கக்கூடிய அந்த விழுமியங்களை மாணவர்களை உணரச் செய்கிற ஏரியா எதுன்னு கேட்டா, அதுதான் பள்ளிக்கூடம், அதுதான் கல்லூரி. கல்லூரிக்குள்ள வந்த மாணவன், இப்ப ஐயா மருதம் இருக்கிறாரு, மருதம் பள்ளி பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரிக்கு ஒருத்தர் வெளில போனா அவன் எப்படி வன்னியரா போக முடியும்? நான் கேட்கிறேன். அவர் யாரா போகணும்? மருதம் பள்ளி கல்வி நிலையத்தில் பட்டதாரிகளா போக முடியல. அவர் பழையரா போக முடியாது, பல்லரா போக முடியாது, அவர் முதலியாரா போக முடியாது, செட்டியாரா போக முடியாது. இல்ல, அதுதானே கல்வி நிலையத்துடைய பெருமை. யோசிச்சு பாருங்க, ஒரு அரசு பள்ளிக்குள்ள ஒரு குழந்தை அந்த அரசு பள்ளியிலிருந்து வெளியே போகுதுன்னா அது வெறும் பட்டதாரி இல்ல, இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைத்த விழுமியங்களை நான் உணர்ந்தேன் என்கின்ற பெருமை. அப்ப அரசமைப்பு சட்டம் என்ன விண்ணிலிருந்து கீழே விழுந்ததா? கிடையாது. புத்தர்ல இருந்து வள்ளுவர் வரைக்கும் சொன்ன விஷயம் தான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு. நம்ம ஊர் வள்ளலாறு என்ன செய்தார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு. அது தொடக்க நிலை, சாதாரண நிலை. எல்லா குழந்தைக்கும் இருக்கிற அந்த பக்குவம் நினைச்சு பாருங்க. நீங்க பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கிற வரைக்கும் குழந்தை பிஸ்கெட் கொடுத்தா பிஸ்கெட் அது மட்டும் சாப்பிடாது. பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கு திருப்தி ஆயிடுச்சுன்னா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை தூக்கி போட்டுரும். அப்படிதான் குழந்தை. பக்கத்துல இருக்கிற குழந்தைக்கு பிஸ்கெட் வேணுமான்னு கேட்கும். தங்கிட்ட இருக்கிற சாப்பீஸை ஷேர் பண்ணும், தங்கிட்ட இருக்கிற பென்சிலை ஷேர் பண்ணும், அடுத்தவனுக்கு பகிர்ந்து கொடுக்கும். ஆனா பள்ளிக்கூடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் மைண்ட் யுவர் பிசினஸ், இட் இஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி, அது உன்னுடைய சொத்து இல்லையா? நீ உன் வேலையை மட்டும் பாரு. உங்க அப்பா உங்க அம்மா உனக்கு வாங்கி கொடுத்துட்ட, நீ பாட்டு அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிற. சரி, அதோட பஞ்சாயத்து முடிச்சா கூட பரவாயில்ல. இந்த பஞ்சாயத்து எங்க போகும்னா வீட்டுக்கு போனா போகும், எஸ்எம்எஸ் போகும். இந்த பாருங்க, உங்க புள்ள உங்க டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து மத்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்குது. அப்புறம் பழியை என் மேல சொல்லிடக்கூடாது. உன்னை எங்க அப்பா அம்மா டீச்சர் சொல்லிட்டாங்கல்ல, உடனே அந்த அப்பா அம்மா என்ன செய்வாங்க? டேய், ஏன்டா அவனை கொடுத்த அப்படின்னு கேட்பாங்க. ஏய், கொடுத்தது பாவமா? அப்போ ஒரு குழந்தைகிட்ட இயல்பா ஒரு குணம் இருந்ததா? என்ன குணம் இருந்தது? பகிர்ந்து கொடுக்க கூட தினம் இருந்ததா? பகிர்ந்து கொடுக்கிற குணம் என் குழந்தைக்கு இயற்கையாக இருந்ததே, அதை அந்த குழந்தைகிட்ட பிடுங்கி போட்டது யார்? அதுதானே கேள்வி. அப்போ இந்த கல்வி, மாநிலத்தை வளர்க்க வேண்டிய கல்வி, பரிவோடு இரு, பாசத்தோடு இரு, எல்லோருக்கும் பகிர்ந்து கொடு, எல்லோரையும் சமமாக பார் என்று சொல்ல வேண்டிய கல்வி. உன்னை பற்றி கவலைப்படு, உன் மதிப்பெண்ணை பற்றி கவலைப்படு, உன் பொருள் உனக்கானதுன்னு சொல்லி கொடுத்தா அது எப்படி மானுடம் வெல்ல இருக்கக்கூடிய கல்வியாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மானுடம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் விலங்கிலிருந்து மனிதன் மாறுபட்டவன் சொன்னா விலங்கை போல் வாழ முடியாது. விலங்கு பிறக்கிறது, விலங்கு உண்கிறது, விலங்கு வளர்கிறது, விலங்கு செத்து போகிறது. இதற்கு இடையில விலங்கு குழந்தைகளை பெற்றெடுக்கிறது. அது ஒரு வழக்கு. அப்ப விலங்கு உண்கிறது. நாய், நம்ம வீட்டுல நாய் இருக்கு, நாய் சாப்பிடுது, நாய் வளருது,
நாய் குழந்தை குட்டி போடுது, குட்டிய அந்த நாய் வளர்க்குது, பால் ஊட்டி வளர்க்குது. அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் இந்த நாய் செத்து போகுது. இது நாய்க்கு, குழந்தை இல்ல நாய்க்கு. ஆனா மனிதர்கள் அப்படியா? மனிதன் குழந்தையாக இருக்கிறான், குழந்தை வளர்கிறான், குழந்தை பெரியவனாகிறான், பெரியவனானதுக்கு அப்புறம் திருமணம் ஆகிறது. அந்த பெரியவனான ஆணோ பெண்ணோ குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் செத்து போகிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு சொன்னா நாய்க்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் யோசிச்சு. இந்த நாய் கிட்ட இன்னொரு விஷயத்தை கூட நீங்க பார்க்கலாம். நாய் சாதாரணமா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? பொதுவா நாய் வந்து அசைவம் சாப்பிடும். அதுக்கு சைவம் தெரியுமா அசைவம் தெரியுமா? அதோட பல்லுக்கு தகுந்த மாதிரி தானே மனிதர்களுடைய பல்லு இருக்கே, அந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குக்கும் வாயில பல்லு இருக்கு. அது கிரைண்டிங் மிஷின். அது அந்த கிரைண்டிங் மிஷினுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பிடும். அந்த விலங்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடும், அவ்வளவுதான். நாய்க்கு அந்த தன்மை இருக்கு. இப்ப இந்த நாய் ஒரு அசைவ சாப்பாடு சாப்பிடுறவர்கிட்ட வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த நாய். அப்ப அவர் என்ன சாப்பாடு கொடுத்திருப்பாரு? அசைவ சாப்பாடு கொடுத்திருப்பாரு. இப்ப இவருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குது, அவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இப்ப அந்த நாயை கொண்டு போய் தன் நண்பர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அந்த நண்பர் வந்து சைவ சாப்பாடு சாப்பிடுறவர். பருப்பு சாப்பாடு சாப்பிடுவாரு, தயிர் சாதம் சாப்பிடுவாரு, கீரை சாதம் சாப்பிடுவாரு. இப்ப அந்த நாய்க்கு அவர் என்ன கொடுப்பாரு? இல்லையா? கறி கொடுக்க மாட்டேன், மீன் கொடுக்க மாட்டேன், முட்டை கொடுக்க மாட்டேன். அந்த நாய்க்கு என்ன கொடுப்பாரு? சைவ சாப்பாடு தான் கொடுக்கணும். இப்ப அந்த நாய் என்ன செய்யணும்னா, ஐயா நான் இத்தனை நாளா வந்து அவர்கிட்ட அசைவ சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன், வழக்கமாயிடுச்சு. இப்ப போய் திடீர்னு நீங்க என்ன செய்யுங்க, சைவ சாப்பாடு கொடுக்குறீங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு அசைவ சாப்பாடு கூட நாயால கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நாயால கேட்க முடியும். ஆனா நாய்க்கு என்ன கிடைக்கும்னா பட்டு மெத்த கிடைக்கும். நாய்க்கு எப்படி கிடைக்கும்னா 1.5 கோடி மதிப்புள்ள காரை ஓனர் டிரைவர் மாதிரி ஓட்டிட்டு போவாரு. நாய் பேக் சீட்ல உட்கார்ந்துருக்கணும், ஜம்முன்னு தலையாட்டிட்டு வெளியில வேடிக்கை பார்த்துட்டு. நாய்க்கு டிரைவர் யாருன்னா அந்த காரோட ஓனர். சரியா? நாய் ஜாலியா உட்கார்ந்துருக்கும். அப்ப நாய் 1.5 கோடி மதிப்பு இருக்கிற கார்ல பின்னாடி சீட்ல ஜம்முன்னு உட்கார முடியுது. நாய் வந்து அந்த முதலாளியோட மடியில படுக்க முடியுது. நாய் என்ன செய்ய முடியுது? பட்டு மெத்தையில படுக்க முடியுது. ஆனா நாய்க்கு என்ன கிடையாது? தனக்கு வேண்டிய சோறு இதுதான் கேட்கிற உரிமை மட்டும் கிடையாது. அது முதலாளி சைவம்னா அது சைவம் சாப்பிடும், முதலாளி அசைவம்னா சாப்பிடும். இப்ப நான் கூட எனக்கு என்ன உரிமையோ அதை நான் கேட்க முடியாது. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அவங்க சொல்றதுனா நான் செய்யணும்னு சொன்னா, அப்ப நாய்க்கு எனக்கு என்னையா வித்தியாசம்? சொல்லி பாருங்க. இப்ப நாய்க்கு எல்லாமே இருக்கு. அது போல இந்திய நாட்டில் சுதந்திரம் இருக்கிறது, இந்திய நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது, இந்தியா குடியரசு. ஆனா நீங்க நானும் அண்ணன் தம்பி ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது? அப்படிதான் கேட்கக்கூடாது. ஏன்னா நீ நாய், நானும் நாய். அப்ப நாய்க்கும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற இடம் தான் தர்மபுரி புத்தக கண்காட்சி. வேற எதுவும் கிடையாது. தர்மபுரி புத்தக கண்காட்சி எதுக்கு வர்றேன்னா, நான் விலங்கை போல் வாழ போகிறேனா அல்லது விலங்கிலிருந்து வித்தியாசப்பட்ட ஒரு மனிதனாக உருவெடுத்திருக்கிற ஒரு மனித தன்மையோடு இருக்க போகிறேன். அப்ப மானுடம் வெல்லக்கூடிய தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, புத்தகத்தை படிங்க, புத்தகத்தை படிங்கன்னு சொல்லுது. தமிழ்நாடு அரசு கடவுள் இருக்கா கடவுள் இல்லையான்னு பிரச்சாரம் பண்ணல. தமிழ்நாடு அரசு நீங்க சைவமா அசைவமான்னு பிரச்சாரம் பண்ணல. தமிழ்நாடு அரசு நீங்க எல்லாம் ஜாதியை விடணுமா விட வேண்டாமான்னு சொல்லவே இல்லை. தமிழ்நாடு அரசே சர்டிபிகேட் கொடுக்குது, நீங்க என்ன ஜாதி சொன்னாலும் சர்டிபிகேட் கொடுக்குது. அதுல தமிழ்நாடு அரசு சொல்லல. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? படிக்க பாரு சொல்லுது, புக்க படிக்க பாரு. ஏன் சொல்லுது? புக்க படிச்சா நீ வரலாறு படிப்ப. நீ வரலாறு படித்தால் என்ன தெரியும்னு கேட்டா, எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க, தர்மபுரியில கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். ரொம்ப இடமா தேடிட்டு இருக்கேன். இந்த பெண்கள்லாம் வயசுக்கு வராங்கல்ல, பெரிய அளவு கொண்டாடுறாங்கல்ல, ஆண்கள் வயசுக்கு வராங்களா இல்லையா? தெரியவே மாட்டேங்குது. ஆமா, அப்ப பெண்கள் தான் வயசுக்கு வர்றா, ஆண்கள் தான் வயசுக்கே வரமாட்டாங்களா? இந்த சந்தேகம் நமக்கு எப்போது எழுந்திருக்கா? நமக்கு பல்லு வளர்றது இல்ல. இந்த பல்லுல கடைசி பல்லு இருக்குல்ல, அதுக்கு பேர் விஸ்டம் டூத்
கடைசி பல்லு ஞான பல்லுன்னு. இந்த கடைசி பல்லு எப்ப வளரும்? 20 வயசு தாண்டினாலும் வளரும். 18 வயசு ஆயிடுச்சு சார், மேஜர் சார், பல்லே வளர்ந்துருன்னா வளராது. நீ 18 வயசா இருந்துக்கோப்பா, ஆனா உனக்கு 20 வயசுக்கு மேலதான் என்ன வளரும்? அந்த கடைசி பல்லு வளரும். ஆக அந்த பல்லு வளர்ச்சி எதை காட்டுதுன்னா உடல் முழுமை அடைவதை காட்டுது. உடல் முழுமை, உடல்ல இருக்கிற எல்லா பாகமும் வளர்ந்துருச்சு. இப்போ இவர் முழுமையான மனிதர் அப்படின்னு காட்டுது. அதுபோல் தொடக்க நிலையில 6 மாசத்துல இருக்கிற பல்லு 12 மாசத்துல இல்ல. இந்த 6 மாசத்துக்கு கழிச்சு அந்த பல்ல என்ன சொல்றோம்? பால் பல்லுன்னு சொல்றோம். அந்த பால் பல்லு விழுந்து போயிடுது. பால் பல்லு விழுந்த பிறகு வேற பல்லு தான் முளைக்குது. அப்ப உடலுக்கு தெரியல, உடலுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வேலை செய்யுதுல, ஒரு வேதியியல் வேலை செய்யுதுல்ல. அதுபோல உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பாக வளர்ந்து அந்த உடல் முழுமை பெறுகிறது. அப்படி முழுமை பெறுவதில் ஒன்றுதான் பருவம் அடைதல். இது ஆணுக்கும் நிகழும் பெண்ணுக்கும் நிகழும் என்பதை ஏன் நாம் சொல்றது இல்லை? ஏன் ஆணுக்கு சொல்றது இல்லை, பெண்ணுக்கு சொல்றது? சாதாரண விஷயம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்படி பல்லு வளருதோ அது போல நீ உடல் ஒரு முழுமை அடைந்திருக்கு, உடல் ஒரு பாகம் முழுமை அடைந்திருக்கு, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லாம நாம் என்ன செய்யறோம்? பெண் பூ பெய்தால் மட்டும் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்துறோம். அந்த பெண் பூ பெய்தால் மட்டும் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்துறது தானே. அப்ப பெண்ணிடம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிற அந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படல? ஆணுக்கு கொடுக்கப்படல. அப்போ தொடக்கத்திலேயே குழந்தை பருவத்திலேயே பெண் ஆணை சார்ந்து இருக்கணும் அப்படின்ற விஷயமும் பெண்ணுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறதே தவிர ஆணுக்கு இந்த பொறுப்பு இல்லை என்றதும் நாம் சொல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம பதிய வைக்கிறோமா இல்லையா? வள்ளலார் மிக அழகாக சொல்றாரு. ஏன் பூ பெய்கிற நிகழ்ச்சியை நடத்துறேன்னா ஒரு விளக்கமும் கிடையாது. என் தாத்தா நடத்துறாரு, பாட்டி நடத்துறாரு, நானும் நடத்துறேன். அதை தாண்டி வேற என்ன சொல்ல முடியும்? சயின்டிபிக்கா சொல்ல முடியுமா? டாக்டர் எல்லாம் சொல்லி இருக்கிறாரா? தேவையை ஒட்டிதான் ஒரு குழந்தை ரெஸ்ட் எடுக்கணுமா வேண்டாமான்றது அந்த உடல்நிலையை பொறுத்த விஷயம். அது எல்லோருக்கும் இருக்கிற விஷயம் தான். இதை வள்ளலார் என்ன சொல்றாரு? கண்மூடி பழக்கம்னு சொல்றேன். இதை மட்டுமல்ல, பலவற்றும் இருக்குல்ல. கண்மூடி பழக்கம் மண்மூடி போக. எத்தனையோ பழக்கம் இருக்குடா, அதெல்லாம் கண்மூடி பழக்கமா? அதுல அறிவியலுக்கு பொருந்தாதா? அப்படி அறிவியலுக்கு பொருந்தாத பழக்கம் மண்மூடி போகணும். யார் சொன்னது? வள்ளலார் சொன்னது. இது ஒரு நிலை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அந்த மனிதாபிமானத்தின் தொடக்க நிலையில் இருந்தவரு ஒரு கட்டத்துக்கு மேல போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல போனவரு கண்மூடி பழக்கம் மண்மூடி போகன்ற ஆன்மீகத்தோட உச்சிக்கு போறாரு. யாரு? வள்ளலார். இன்னைக்கு ஆன்மீகம் படுற பாடு இருக்குதே, எதையோ பேசிட்டு ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறான். எதையோ பேசுறவெல்லாம் ஆன்மீகவாதினா வள்ளலாரை நான் எந்த லிஸ்ட்ல வைக்கிறது எனக்கு தெரியல. சரியா? மதத்தின் போதகர் என்றால் மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்வது. எப்ப முருகன் இப்படி சொல்லியிருக்காருப்பா, பிள்ளையார் இப்படி சொல்லியிருக்காருப்பா, எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்றது மதத்தை பிரச்சாரம் செய்வது. மதத்தை பிரச்சாரம் செய்யாமல் எல்லோரும் இன்புற்றிருத்தல் அன்று யாமொன்றும் அறிய பராபரமே சொன்னார்ல. எல்லோரும் இன்புற்றிருத்தல் அன்றி யாதொன்றும் அறிய பராபரமே அப்படின்னு சொன்னார்ல தாய்மானவர். அப்ப எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கிறது இல்லை. அதைத்தானே என்ன சொன்னாங்க அவங்க? இன்னும் சிறப்பாக சொன்னாங்களே, பற்றற்றான் பற்றினை பற்றுக. பற்றற்றானுக்கு என்ன பற்று இருக்க போகுது? ஆன்மீகத்தின் உச்சம் அதுதானே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்றதான ஒரு பற்றற்றானோட பற்றாக இருக்க முடியும். நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்றது பற்று. நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பற்றை அறுத்து எல்லோரும் நல்லா இருக்கணும். இது ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் என்ன, மதம் என்றால் என்ன, எதையுமே தெரிந்து கொள்ளாமல் எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் சொல்றதும், அதற்கு ஆன்மீகவாதி என்றும் மதவாதி என்றும் பெயர் வைத்துக் கொள்வதும் கற்றல் குறைபாட்டின் விளைவுன்னு சொல்றேன். கற்றல் குறைபாட்டின் விளைவு. கற்றல் நிகழ்ந்தால் ஒரு கற்றறிந்த சமூகத்தில் இப்படி யார் வேணாலும் பேசிட்டு போயிட முடியாது. ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போன வள்ளலார் என்ன சொல்றாரு? ஜாதியும் மதமும் என்ன செய்யலாம்? சங்கடம் தரும் ஜாதி சமயத்தை விட்டறியேன்றார்ல. விட்டறியேன்னு அர்த்தம், விட்டுட்டேன்னு அர்த்தம். ஏன் விட்டுட்டாரா?
விட்டதுக்கு காரணம் ஜாதியோ மதமோ சங்கடத்தை தவிர வேற எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றார். தூக்கிய திருப்பாடத்தை பற்றி பாடியவர் தான், தில்லை நடராஜனை பாடியவர் தான், பிள்ளையார பாடினவர் தான், முருகரை பாடினவர் தான், வள்ளலார் எல்லாவற்றையும் பாடியவர் தான். உச்சத்துக்கு போய் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி முக்கிய ஆன்மீகத்தோட உச்சம் அதுதான். அருட்பெருஞ்சோதியில போய் முடிக்கிறார். அது மதம், நான் ஒரு மதத்தை சார்ந்தவர் என்பதனால் இன்னொரு மதத்தை சார்ந்தவரை துன்புறுத்துகிறேன். எனவே மதம் அதான் இன்னைக்கு காசால நடக்கிறது. இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஒரு மதத்தினுடைய வெறி, ஒரு இனத்தினுடைய வெறி, இன்னொரு இனத்தை அழிப்பதற்கு, இன்னொரு மதத்தை பின்பற்றுபவர்களை சுவனே தெரியாமல் அழிப்பது. அதான இங்க காசால நடந்துட்டு இருக்கு. உக்ரைன்ல நடப்பதும் காசாவில் நடப்பது ரெண்டு ஒண்ணா? உக்ரைன்ல போர் நடக்குது, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும். ஆனா காசாவில் நடப்பது ஒரு இன அழிப்பு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அந்த வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடியும். ரெண்டுமே எப்படி போர்னு எப்படி பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க வள்ளலார் சொல்றாரு, இதை போல சங்கடத்தை மட்டும்தான் எது கொடுக்குது? மதம் கொடுக்குது. சங்கடத்தை மட்டும்தான் எது கொடுக்குது? ஜாதி கொடுக்குது. எனவே அதை நான் என்ன செய்யறேன்? விட்டுட்டேன், தொலைஞ்சு போட்டோம்னு சொல்லிட்டேன். எனவே ஜாதி மதத்தை நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்க வர்றாரு? அதுதான் நான் இறுதியாக சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறணும்னு நான் நினைக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்னாரு. அந்த அருட்பெருஞ்சோதி என்ன என்ன பொருள்? அது அருளை பெருக்கும் ஜோதி. அருட்பா காலத்திலேயே, வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே வழக்கு உண்டு. அருட்பாவா மறுப்பாவா போராட்டம் நடந்தது. அருளை பெற்று பாடினாரா இல்லை அருளை வேண்டி பாடினாரா விவாதம் நடந்தது. அருள் பெருக்கும் ஜோதி, அருள் பெருஞ்சோதி, அருளை பெருக்கும் ஜோதி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜோதி ஜோதி என்ன செய்யும்? ஜோதி நம்ம ஊர் முதன்மை கல்வி அலுவலர் சொல்றாங்க. முதன்மை கல்வி அலுவலர் என்ன செய்வாரோ அதை ஜோதி செய்யும். ஜோதி என்ன செய்யும்? ஜோதினா தம்பி நீங்க தான். ஆமா வாங்க. என்ன வகுப்பு? செகண்ட் இயர் காலேஜ் வாங்க. ஜோதி அப்படின்னா என்ன? விளக்கு. அருமை. விளக்கு, எரியக்கூடிய விளக்கு. ஜோதி என்ன செய்யும்? செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் சார், ஜோதி என்ன செய்யும்? விளக்கு என்ன செய்யும்? ஒளி தரும். ஒளி தந்தால் என்ன நடக்கும்? இருளை அகற்றும். நீங்க கை தட்டலாமாங்க? உங்க ஊருக்குள்ள இவ்வளவு அழகா பதில் சொல்றாரு, மகிழ்ச்சி. அப்ப ஜோதி என்பது விளக்கு. விளக்கு என்ன செய்யும்? இருளை அகற்றும். உங்களுக்கு ஒரு புத்தகம், விளக்கு இருளை அகற்றுகிறது. பாரதிதாசன் என்ன சொல்றாரு? இருட்டறையில் உள்ளதடா உலகம்னு சொன்னாரா? இருட்டறையில் உள்ளதடா உலகம். அப்போ இருட்டறை என்பது என்ன என்றதான கேள்வி. இருட்டறை என்றால் என்ன என்பதுதான கேள்வி. இப்ப என்ன சென்னையில இருந்து இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. நான் தொடர் வண்டியில இருந்து கால் வச்ச உடனே ஒரு அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அன்னைக்கு கொண்டு போயிட்டு ஒரு வண்டியில ஏத்திட்டாரு. அங்க இருந்து நேரா கொண்டு போய் நான் தங்குற இடத்துல கொண்டு போயிட்டு ஒரு ரூமை திறந்து உள்ள தள்ளி பூட்டிட்டாரு. உங்களுக்கு சோறு வரங்கன்ட்டாரு. திரும்பவும் சோறு வந்துச்சு. அதுக்கப்புறம் மாலை வந்தாரு, திரும்பவும் கதவை திறந்தாரு, திரும்பவும் அப்படியே தூக்கிட்டு வந்தாரு, வண்டியில உட்கார வச்சாரு, நேரா இங்க கொண்டு வந்து இறங்கிட்டாரு. இப்போ என்ன ஐயா பேசுறதுக்காக கூப்பிட்டேன், பேசி முடிச்சாச்சுல போயிட்டு வான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி போய் சேருவேன்? அப்ப நான் என்ன சொல்லுவேன்? ஐயா இருட்டறையில விட்டீங்க, யாருமே இருட்டறைய விட்டீங்கன்னா தர்மபுரி இருட்டாருன்னு அர்த்தம். எனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு என்ன அறிவு கிடையாது? இங்கே இருந்து தொடர்வண்டி நிலையம் வரைக்கும் போவதற்கான பாதை எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ எனக்கு அறிவு இல்லாத போது, எனக்கு பாதை தெரியாத போது நான் இருட்டறையில் இருக்கிறேன். அப்ப அறிவு என்ன செய்கிறது? அறிவு எனக்கு இருட்டறையிலிருந்து வெளியில கொண்டு வருது.
அது அறிவு. ஆக ஜோதி என்று வள்ளலார் சொல்லுவதை இன்றைய தேதியில பொருத்தி பார்க்கிறோம்னா கல்வி. கல்வி, இந்த கல்வி என்ன செய்யுமா? அருளை பெருக்குமா. அருளை பெருக்குமா இல்லையா? அருள் பெருஞ்சோதி இல்ல, அருளை பெருக்கும். கல்வி எப்படி அருளை பெருக்கும்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விழுமியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் எல்லோரும் என்ன பார்ப்பீங்க? சகோதரர்களாக பார்ப்பீர்கள். அப்ப எல்லோரையும் சகோதரர்களாக பார்த்தால் ஒருவர் அடிபடுறாருன்னா ஓடி போய் என்ன கொடுப்பீங்க? ரத்தம் கொடுப்பீங்க. ஒருத்தரை வெட்டி கொல்ல மாட்டீங்க. உயிருடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வீர்கள். ஒருத்தருக்கு பசி என்றால் ஓடி போய் உதவுவீர்கள். ஆக எல்லோருக்கும் அருள வேண்டும் இல்ல? இயல்பாக எங்க அம்மாவுக்கு உதவணும், அப்பாவுக்கு உதவணும், சித்தப்பாவுக்கு உதவணும், பெரியப்பாவுக்கு உதவணும் என்று சொல்வதை தாண்டி எல்லோருக்கும் உதவுது. அருளை பெருக்குது. எது பெருக்குது? ஜோதி அருளை பெருக்குது. கல்வி அருளை பெருக்குது. அருள் பெருஞ்சோதி. தனிப்பெருந்தன்மை. தனிப்பெருந்தன்மை என்ன? டிஃபன் பாக்ஸ்ல 2 இட்லி கொடுத்து அனுப்புறாங்க அம்மா. கூட வந்த குழந்தைக்கு சாப்பாட்டுக்கு சோறு இல்ல. என் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து ஒரு இட்லியை குழந்தை கொடுத்துட்டு ஒரு இட்லியை நான் சாப்பிடுறேன். பகிர்ந்துக்கிறோம். அது என்னது? அது கருணை. அது என்ன? தனிப்பெருங்கருணை. அப்ப கருணை வேற, தனிப்பெருங்கருணை வேறையா? விவாதிக்க வேண்டாமா? சாவித்திரிபாய் பூலேவும் ஃபாத்திமா ஷேக்கும் 19ஆம் நூற்றாண்டிலே எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்னார்களே. மகாத்மா ஜோதிராவ் பூலே பெண்கள் படிக்க வர வேண்டும் என்று சொன்னார்களே. அப்பொழுது அவர்களை வீட்டை விட்டு அகற்றினார்களே. அவர்கள் நடத்திய பள்ளிக்கூடத்தை தாக்கினார்களே. சாவித்திரிபாய் பூலே தெருவிலே நடக்கும் பொழுது அவர்கள் மீது மலத்தையும் சாணத்தையும் அடித்தார்களே. அப்ப அடித்த போது அந்த அம்மா அவமானப்படலையே? அந்த அம்மா வெட்கப்படலையே? அந்த அம்மா ஒரு போராட்டமா நடத்தினாங்கல்ல, நீ சாணத்தியாத அடி, மலத்தியாத அடி, ஆனா பெண்களை நான் படிக்க வைப்பேன் என்று அவர்கள் முன்னேறினார்கள் இல்லையா? வீட்டிலிருந்து போகும் பொழுது கூட ஒரு புடவை எடுத்துட்டு போனாங்கல்ல. தெருவில் தன் மீது மண்ணையும் சாணத்தையும் அடித்த போது பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த புடவையை துவைத்து போட்டு விட்டு எடுத்துட்டு போன புடவையை உடுத்தி கொண்டு பாடம் எடுத்துட்டு வந்தாங்களே சாவித்திரிபாய் பூலே. அந்த கருணை தனிப்பெருங்கருணை. எல்லோருக்குமாக 19ஆம் நூற்றாண்டில் சாவித்திரிபாய் பூலேவும் அன்னை ஃபாத்திமா ஷேக்கும் அந்த போராட்டத்தை நடத்தாமல் இருந்திருந்தால் இன்று இத்துணை பேர் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக புத்தக காட்சியில் உட்கார முடியுமா? உட்கார்ந்து இருக்கலாம். இன்னொரு 200 வருஷம் ஆகிருக்கலாம். இன்னொரு 2 நூற்றாண்டு கடந்திருக்கலாம். எனவே தனிப்பெருங்கருணை என்பது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்ற தனிப்பெருங்கருணை என்று சொல்கிறார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்பது மானுடம் வெல்லுவதற்கான கல்வி என்பதை தர்மபுரி 6வது புத்தக கண்காட்சி உலகத்திற்கு உணர்வு